إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد، كتاب الصيام من بلوغ المرام من أدلة الأحكام للإمام أبي الفضل أحمد بن علي بن حجر الأسقلاني الشافعي رحمه الله. ஹிஜ்ரி 852 வஃபாத்தான இமாம் அபுல் ஃபல் அஹ்மத் இப்னு அலி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவருடைய புலூகுல் மராம் என்ற நூலிலிருந்து ரமலானுடைய நோன்புடைய சட்டத்திட்டங்களை படிப்பதற்கான ஒரு முயற்சி. ஹிஜ்ரி 1477 வருடத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம், ரஜபுடைய மாதத்திலே. இன்னும் 2 மாதங்களில் நாங்கள் ரமலானை அடைய இருக்கின்றோம். எனவே சகோதரர்களே, ரமலானுடைய சட்டத்திட்டங்களை அறிவதற்கும் அதே போன்று ரமலானிலே ஈமானோடு கூலியை எதிர்பார்த்து அந்த காலங்களை கழிப்பதற்காக வேண்டியும் இந்த பாடத்தை நாங்கள் ஆரம்பம் செய்திருக்கின்றோம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் கிதாபு சியாம், நோன்பு பற்றிய பாடத்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அஸ்ஸியாம், நோன்பு என்பதை எங்களுக்கு அல் இம்சாக், அதாவது உண்ணாமல் பருகாமல் ஒரு காரியத்தை செய்யாமல் பற்றி பிடித்தல் என்பது அரபு பாசையிலே அதனுடைய அர்த்தமானதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான். ஃபகூலி இன்னி நஸர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிம அல் யௌம இன்சிய்யா. ஏ மரியமே, கூறுவீராக, நிச்சயமாக நான் ரஹ்மான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்ச்சை வைத்திருக்கின்ற ஒரு நோன்பை. அது என்னது? லன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்றைய தினம் நான் மனிதர்களோடு பேச மாட்டேன் என்று அவர்கள் நேர்ச்சை வைத்திருப்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அல் குர்ஆனில் சொல்லிக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னது? நான் பேச மாட்டேன் என்பது. மார்க்க வரைவிலக்கணத்திலே எங்களுக்கு உலமாக்கள் அடையாளம் காட்டுகின்றார்கள். அத்தஅப்புது லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்கக்கூடியதாக என்று நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல் இம்சாக் அனில் முஃபத்தராத், அல் இம்சாக் அனில் முஃபத்தராத் அன் அஷ்யாஇன் மக்சூசத்தின், அல் இம்சாக் அனில் முஃபத்தராத் பினியத்தி மின் துலூஇல் ஃபஜ்ர் சாதிக் இலா குரூபிஷ் ஷம்ஸ், அதாவது ஃபஜ்ர் சாதிக்ல இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் குறிப்பிட்ட விடயங்கள், நோன்பை திறக்கக்கூடிய விடயங்களை நான் செய்ய மாட்டேன் என்று தடுத்துக் கொள்வதுதான் நோன்பு என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். இந்த நோன்பிலே அல்லாஹு தஆலா ஏவியவைகள் இருக்கின்றது, அல்லாஹு தஆலா தடுத்தவைகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஏவியவைகளில் உள்ளதானதாக கடமையானது இருக்கின்றது, முஸ்தஹபாத்தானது இருக்கின்றது. கடமைகளிலே ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு கடமை என்பதை நாங்கள் அறிவோம்.
ஹிஜ்ரி 2 ஹிஜ்ரி 2வது வருடத்தில் ரமலானுடைய மாதம் ஹிஜ்ரி 2 ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையிலே 9 ரமலானுடைய நோன்புகள் நோற்றார்கள் என்பதை எங்களுக்கு உலமாக்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். அதற்கு பின்னால் எவர்கள் தங்கள் மீது கடமையாக்கி கொண்டார்களே நேர்ச்சியான நோன்பு, கலா நோன்பு, கஃபாராவுடைய நோன்பு, அவையான கடமையான நோன்புகளா இருக்கின்றன. அதே போன்று முஸ்தஹப்பாத்தான உஃபரியான நஃபிலான நோன்புகளாக வாரத்தில் 2 நாட்கள் திங்கள் வியாழனுடைய நோன்பு, அதே போன்று மாதத்தில் ஐயாமுல் பீதுடைய நாட்கள், அல்லது மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு பிடிக்கக்கூடியது, அல்லது நாங்கள் முஹர்ரமுடைய மாதத்திலே தாசுவா ஆஷுராவுடைய நோன்பு, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அரஃபாவுடைய நோன்பு, இவ்வாறு நோட்கக்கூடிய முஸ்தஹபாத்தான நோன்புகள். 3வது என்னது? எங்கள் மீது தடுக்கப்பட்ட நோன்புகள். அதாவது பெருநாளுடைய தினங்களிலே நாங்கள் நோன்பு நோட்பது கூடாது. இவ்வாறு தடை செய்யப்பட்ட நோன்புகள் காணப்படுகின்றன. நோன்பு யாரு மீது கடமை என்பதை பொறுத்த மட்டில் உலமாக்கள் எங்களுக்கு சொல்கின்றார்கள், முதலாவது அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். காஃபிர்கள் மீது நோன்பு என்பது கடமை கிடையாது. 2வது அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். சிறியவர்கள் மீது நோன்பு கடமை கிடையாது, ஆனால் பிடித்தால் அவர்களுக்கு அதற்குரிய நன்மை கிடைக்கும். 3வது புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புத்தி சுவாதீனம் அற்றவர்கள் மீது நோன்பு என்பது கடமை கிடையாது. 4வது அவர் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும், நோயாளியாக இருக்கக்கூடாது. 5வது ஊரில் உள்ளவராக இருக்க வேண்டும், பிரயாணியாக இருக்கக்கூடாது. 6வது பெண்களுடைய விடயத்திலே அவர்கள் மாதவிடாய் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுக்கு நோன்புடைய கடமை யாருக்கு என்பதை எடுத்து காட்டக்கூடியதாக உலமாக்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார். அதற்கு பின்னால் சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் முதலாவது ஹதீஸாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تقدموا رمضان بصوم يوم ولا يومين إلا رجل كان يصوم صوما فليصمه متفق عليه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுக்கு முன்னால் 1 நாளோ அல்லது 2 நாளோ நீங்கள் நோன்பை கொண்டு முற்படுத்த வேண்டாம். ஒரு மனிதர் வளமையாக நோட்கின்ற அவருடைய நோன்பை தவிர அவ்வாறு இருந்தால் அவர் நோற்றுக் கொள்ளட்டும் என்று. இந்த செய்தியை இமாமுனா புகாரி, இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடங்கள், சட்டங்களிலே முதலாவது, ரமலானுடைய மாதத்துக்கு முன்னால் 1 நாள் அல்லது 2 நாட்கள் இன்று ரமலானாக இருக்குமோ என்ற எண்ணத்தில் நோன்பு நோட்பது கூடாது. அல்லது இன்றைக்கு நான் நோன்பு நோட்டுக் கொள்கின்றேன் என்ற எண்ணத்தில் வளமை இல்லாத ஒருவர் நோன்பு நோட்பது கூடாது. 2வது, இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் படிக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், ஒருவர் வளமையாக நோன்பு நோட்கின்றவராக இருக்கின்றார், அதாவது திங்கள் வியாழன் நோன்பு நோட்கின்றவராக இருக்கின்றார், ஷஅபானுடைய கடைசி நாள் திங்கட்கிழமையாக அமைகின்றது அல்லது வியாழக்கிழமையாக அமைகின்றது. அவ்வாறான ஒருவர் நோன்பு நோட்பதில் குற்றம் கிடையாது. அல்லது 1 நாள் விட்டு 1 நாள் நோன்பு நோட்கின்றார், அவர் மீது குற்றம் கிடையாது. அல்லது அவருக்கு கலாவுடைய நோன்பு இருக்கின்றது, கஃபாராவுடைய நோன்பு இருக்கின்றது, நேர்ச்சியுடைய நோன்பு இருக்கின்றது, அவர் மீது குற்றம் கிடையாது. கலாவுடைய நோன்பாக இருந்தால், அவர் ஷாபானுடைய கடைசி நாளாக இருந்தாலும் அவர் நோட்டுக்கொள்ள வேண்டும்.
மூன்றாவது இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய விடயம் என்று சொன்னால், லா தகத்தமு, நீங்கள் முற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தடை செய்கின்றார்கள். நாங்கள் சஹீஹ் புகாரியிலே காணுகின்றோம். இதே ஹதீஸ் இன்னும் ஒரு வார்த்தையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார், லா யதகத்தமன்ன அஹதுக்கும், உங்களில் ஒருவர் முற்படுத்த வேண்டாம். எனக்கு தௌகீத் உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய, எனவே இது தஹ்ரீம், கூடாது, தடை, வெறுப்புக்குரிய விடயம் கிடையாது. இதை முற்றுமுழுதாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு தஆலா எங்களுக்கு மாதத்தை வரையறை செய்து, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்தை இறுதியையும் இவ்வாறு தான் கணிக்க வேண்டும் என்று சொன்னதன் பின்னால், ரமதானுடைய மாதத்தில் தான் கடமையான நோன்பை நோட்க வேண்டும் என்று சொன்னதன் பின்னால், நாங்கள் அதனை ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு முன்னால் முற்படுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு, அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு முரணானதாக இருக்கின்றது. மார்க்கத்திலே எங்களுக்கு வழிகாட்டாத ஒன்றை நாங்கள் மேலதிகப்படுத்துவதானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே இல்லா ரஜுலன், ஒரு மனிதனை தவிர, ரஜுலன் என்றால் பொதுவாக ஆண் என்பதைத்தான் நாங்கள் அறிவோம். ஆணுக்கு ஒரு சட்டம் என்றால் அதே சட்டம் தான் பெண்களுக்கும் உரியது. எது விதிவிலக்காக வந்திருக்கின்றது அதை தவிர எங்களுக்கு வேற ஹதீஸ்ல வர வேண்டும், இதில் பெண்கள் விதிவிலக்கானவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி. எனவே பேணுதலுக்காக இஹ்தியாத் அல்லது சும்மா வெறுமனே எந்த ஒரு காரணமும் இல்லாமல், வழக்கம் இல்லாமல் பிடிப்பது என்பது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், 2 சாரார் மீதும் கூடாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எவர்கள் விதிவிலக்காக இருக்கின்றார்களே அவர்களை தவிர என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே தடை இருப்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். அதாவது ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னால் என்று. இந்த ரமலானுக்கு முன்னால் ஒரு நாளை முற்படுத்தி பிடிப்பது என்பது ரவாஃபிதிகளுடைய ஷியாக்களுடைய தன்மை என்பதை இமாம் இப்னு தகீக் அல் ஈத் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய இஹ்காமுல் அஹ்காம் ஷர்ஹ் உம்தத்துல் அஹ்காம் என்ற நூலிலே அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். எனவே இது ரவாஃபிதி ஷியாக்களுடைய தன்மை ரமலானுக்கு முன்னால் நோன்பு நோட்பதானதாக, அதாவது ரமலானுக்கு முன்னாலேயே பிறை காணாமல் நோன்பை நோட்பது ஆரம்பிப்பது. அதே போன்று சூஃபி தரைக்காக்களுடைய சூஃபித்துவ கொள்கையில் உள்ளவர்களுடைய வழிமுறைகள் என்ன, அவர்கள் பெரும்பாலான வணக்கங்களை ரவாஃபிதி ஷியாக்கள் இடத்திலிருந்து தான் பெற்றவர்களாக இருக்கின்றனர். எனவே அந்த ஷியாக்களுடைய தன்மையிலும் உள்ளதானதாக இருக்கின்றது, அந்த சூஃபி தரிக்காக்களுடைய தன்மையில் உள்ளதானதாக இருக்கின்றது. ரமதானுக்கு முன்னால் அவர்கள் நோன்பை நோட்கக்கூடியவர்களாக, பிறையை காணாமல் நோன்பை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. அடுத்தது, இந்த பாடத்திலே நாங்கள் படிக்கக்கூடிய விடயத்தில் உள்ளதானதாக இருக்கின்றது, ரமதான் என்ற வார்த்தையை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்று. அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனில் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதம் என்று எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒரு ஹதீஸ் பைஹக்கில இருக்கின்றது, பலஹீனமான ஹதீஸ். நீங்கள் ரமதான் என்று கூற வேண்டாம், ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பேர். நீங்க ஷஹ்ரு ரமதான் என்று கூறுங்கள். இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி அறிவித்ததன் பின்னால் அது பலஹீனமான ஹதீஸ் என்று இமாம் பைஹக்கியை குறிப்பிடுகின்றார்கள். அதே போல இமாம் நவவி அவருடைய மஜ்மூயிலும் இந்த ஹதீஸ் பலஹீனமான என்று சொல்கின்றார். எனவே
ரமதான் என்றும் எங்களுக்கு சொல்ல முடியும், ஷஹூர் ரமதான் என்று சொல்ல முடியும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. அடுத்த ஹதீஸ். எனவே சகோதரர்களே, சுருக்கமாக இந்த ஹதீஸ்ல நாங்கள் என்ன விளங்குறோம் என்றால், முதலாவது, ரமதானுக்கு முன்னால் ஒரு நாளோ அல்லது 2 நாளோ பேணுதலுக்காக வெறுமனே நோன்பு நோட்கின்றேன் என்ற அடிப்படையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நோன்பு நோட்கக்கூடாது. வளமையாக அவர்கள் நோன்பு நோட்கக்கூடிய அந்த நோன்பை தவிர. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இங்கே ஆண் என்று சொன்னது, இதில் பெண் என்பவள் விதிவிலக்கு கிடையாது. ஆணுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்கும் ஒரே சட்டம் தான். ஏதாவது விதிவிலக்காக வந்திருந்தாலே சரி, இதுக்கு விதிவிலக்காக அடையாளம் காணவில்லை. மூன்றாவது என்னது, இந்த வழிமுறை ரவாஃபிலி ஷியாக்கள் அவர்கள் தான் ரமதானுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு முன்னால் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இதே பழக்கத்தை சூஃபி தரிகாக்களும் கையாளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்தது, ரமதான் என்று சொல்ல முடியும், ரமதான் என்று சொல்லக்கூடாது என்ற ஹதீஸ் பலகீனமானது. இந்த ஹதீஸுக்கு சஹீஹான இந்த ஹதீஸுக்கு முரணான இருக்கின்ற என்பதை நாங்கள் காணுகிறோம். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இதே ஹதீஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் வாயிலாக சுனனு திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஹதீஸ், وعن عمار بن ياسر رضي الله عنه قال من صام اليوم الذي يشك فيه فقد عصى أبا القاسم صلى الله عليه وسلم. ذكره البخاري تعليقا ووصل الخمسة وصححه ابن خزيمة وابن حبان. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யார் சந்தேகமான நாளில், யௌமு ஷக்குடைய நாளில் நோன்பு நோட்கின்றாரே, திட்டமாக அவர் அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய சஹீல் புகாரியிலே அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் அறிவிக்கின்றார்கள். என்றாலும் இமாம் புகாரி இடத்திலே இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று இமாம்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவருடைய முஸ்னதிலும், அதே போன்று இமாம் அபூதாவுத், இமாம் நசை, இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா அவர்களுடைய சுனனிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் இப்னு ஹுசைமா, இப்னு ஹிப்பான் அவருடைய சஹீஹிலே இதனை பதிவு செய்து இந்த ஹதீஸை எங்களுக்கு சஹீஹ் என்று அறிவிக்கின்றார்கள். அதே போன்று ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹீ சுனன் திர்மிதிலும் சஹீ சுனன் அபீ தாவூதிலும் எங்களுக்கு சஹீஹானதாக அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள், இதா ரஅய்துமுல் ஹிலால ஃபஸூமு, நீங்கள் நோன்பை பிறையை கண்டால் நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பு கீழால் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். இந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை பொறுத்தமட்டில் சிலத் இப்னு ஜுஃபர் என்ற தாபிஈன் கூறுகின்றார்கள், நாங்கள் யௌமு ஷக்குடைய நாளிலே அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தோம். அந்த நேரத்திலே ஆடு சாப்பாட்டுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது. சில மக்கள்கள் உண்ணுவதை விட்டும் தூரமாகினார்கள். சில ரிவாயத்துகள் இருக்கின்ற, இன்னி சாய்ம், ஒருவர் சொல்கின்றார், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன் என்று சொல்லி. அப்பொழுது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யார் யௌமு ஷக்குடைய நாளிலே நோன்பு நோட்கின்றாரே அவர் அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் என்று சொல்லி. எனவே இந்த ஹதீஸிலே முதலாவதாக யௌமு ஷக்குடைய நாள் என்று சொல்லுவது ஷஅபானுடைய கடைசி 29வது நாளை முடித்ததன் பின்னால் ரமலானுடைய மாதத்துக்காக வேண்டி நாங்கள் பிறை பார்க்கின்றோம். பிறை தென்படவில்லை என்றால் ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்கின்றோம். ஷஅபானை 30ஆக பூர்த்தி செய்யக்கூடிய அந்த நாளைத்தான் யௌமு ஷக்குடைய நாள் என்று சொல்லுவோம். அதாவது 30வது நாள் தான் யௌமு ஷக்குடைய நாள். ஏனென்றால் பிறையை எதிர்பார்த்தோம், பிறை காணவில்லை. எனவே அது
ரமலானுடைய நாளாக இருக்கும் அல்லது ஷாபானுடைய நாளாக இருக்கு. எனவே சந்தேகத்துக்குரிய நாள் என்று சொல்லி எங்களுக்கு இமாம்கள் வரையறுத்து காட்டுகின்றார்கள். வரைவிலக்கணமாக யௌமு ஷக்குக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். எனவே அந்த நாளில் யௌமு ஷக், அதாவது ஷாபானுடைய அந்த நாளிலே, கடைசி நாளிலே எவர்கள் நோன்பு நோட்கின்றார்களே, அதாவது இன்று ரமலானாக இருக்குமோ என்றோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, அல்லது வளமைக்கு மாற்றமான அடிப்படையில் நோன்பு நோட்கின்றார்களே, அவர்கள் அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நோன்பு நோற்றதை சஹாபாக்கள் கண்டது கிடையாது. அதாவது நாளைக்கு ரமதானாக இருக்குமோ என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வழிகாட்டினதும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நோன்பு நோட்டதும் கிடையாது. எனவே தான் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், எவர்கள் நாளை ரமதானாக இருக்கும் என்று சொல்லி யௌமு ஷக்குடைய நாளிலே நோன்பு நோட்கின்றார்களே, அவர்கள் அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார். எனவே சகோதரர்களே, யௌமு ஷக் உடைய நாளிலே நோன்பு நோட்பது என்பது கூடாது. இது தடையை எங்களுக்கு ஆரம்பமான ஹதீஸ், முதலாவது ஹதீஸும் காட்டுகின்றது. இந்த ஹதீஸிலும் எங்களுக்கு அடையாளமாக எடுத்து காட்டப்படுகின்றது. அதே போன்று சஹாபாக்கள் இந்த நாளிலே யாராவது நோன்பு நோற்றவர்களாக இருந்தால் அவர்களை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸ் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டப்படுகின்றது. இந்த ஹதீஸிலே நாங்கள் பெறக்கூடிய பாடம் என்னது? யௌமு ஷக்குடைய நாளிலே, அதாவது நாளைக்கு ரமதானாக இருக்குமோ என்று எண்ணி நாங்கள் நோன்பு நோட்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றது. அதே போன்று சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாத வழிகாட்டுதல்களை நாங்கள் தவிர்த்து கொள்வது எங்கள் மீதுள்ள கடமையானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து அடையாளம் காணுகின்றோம். அடுத்த ஹதீஸ், وعن ابن عمر رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إذا رأيتموه فصوموا وإذا رأيتموه فأفطروا فإن غم عليكم فاقدروا له متفق عليه ولمسلم فإن أغمي عليكم فاقدروا 30 وللبخاري فأكملوا العدة 30. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் என்று, நீங்கள் அதை கண்டால் நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் அதை கண்டால் நோன்பை திறங்கள். அதை என்றால் இங்கே ரமலான் மாதத்துடைய பிறையை நீங்கள் கண்டால் நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள், இன்னும் ஷவ்வால் மாதத்துடைய பிறையை கண்டால் நோன்பை நீங்கள் பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள், நோன்பை விட்டுவிடுங்கள். ஃபஇன் கும்ம அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் ஃபக்துரு லஹு, நீங்கள் அந்த மாதத்தை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அல்லது பிறையை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று அருமை ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அவர்களுடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்திலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பிலே ஃபஇன் உக்மிய அலைக்கும் ஃபக்துரு 30, உங்களுக்கு மேகம் உட்பட்டால் நீங்கள் 30ஆக நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுகின்றார்கள். வலில் புகாரி, புகாரியிலே இருக்கின்றது ஃபஅக்மில் இத்தத 30. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதே ரிவாயத்திலே இருக்கின்றது, நீங்கள் 30ஆக எண்ணிக்கையை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக. இன்னும் சஹீஹ் புகாரியிலே இருக்கின்றது வலஹு ஃபீ ஹதீஸி அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரீதியாக அறிவிக்கப்படுகின்றது ஃபஅக்மிலுல் இத்தத ஷஅபான 30, ஷஅபானுடைய மாதத்தின் எண்ணிக்கையை 30ஆக பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி.
இந்த ஹதீஸிலே முதலாவதாக நீங்கள் அதை கண்டால் என்றால் பிறையை என்பதை எங்களுக்கு இமாம்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார். எனவே ஒரு மாதத்துடைய ஆரம்பமும் அதனுடைய முடிவும், ஒரு மாதத்திற்குள்ளே நுழைவதும் அந்த மாதத்திலிருந்து வெளியேறுவதும் பிறையை வைத்து என்பதை இந்த நபிமொழி எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றது. எனவே ரமதானுடைய காலமாக இருக்கலாம், ரமலான் அல்லாத காலமாக இருக்கலாம், இஸ்லாத்திலே காட்டப்பட்ட அடிப்படை வழிமுறை என்னவென்றால், நாங்கள் நோன்பை ஆரம்பிப்பதற்கும் அல்லது ஒரு மாதத்தை ஆரம்பிப்பதற்கும் அந்த மாதத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறை என்னது? பிறையை அடிப்படையாக வைத்து என்பதை நாங்கள் இந்த ஹதீஸில் இருந்து அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. இதா ரஅய்துமூ, நீங்கள் அதை கண்டால் என்றால் வெற்று கண்களால் காண்பது என்பதைத்தான் எங்களுக்கு இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்படுகின்றது. ஏனென்றால் அதிலே எங்களுக்கு சொல்லப்படுகின்றது ஃபஇன் கும்ம அலைக்கும், மேகமூட்டம் ஏற்பட்டால். எனவே கண்களுக்குத்தான் மேகமூட்டத்தின் காரணத்தினால் பிறை என்பது தென்படாது என்பதை நாங்கள் அறிவோம். எனவே இதனுடைய முதலாவது பகுதி பின்னால் உள்ள பகுதியை தெளிவு காட்டுகின்றது. நீங்கள் அதை கண்டால் என்பது வெற்று கண்களால் நேரடியாக கண்ணால காண்பதைத்தான் இதா ரஅய்துமூ, அதை நீங்கள் கண்டால் என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டப்படுகின்றது. அதற்கு மாற்றமாக ஏதாவது ஒரு வழிமுறையில், வேறு ஒரு வழிமுறையில் காணுவதை அடையாளம் காட்டப்படவில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இதா ரஅய்துமூ, நீங்கள் அதை கண்டால் என்பது கண்களால் காண்பதை எங்களுக்கு குறிப்பிடப்படுகின்றது. எனவே கண்களால் நாங்கள் பிறையை கண்டு நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். அதே போன்று கண்களால் கண்டு நாங்கள் நோன்பை விட்டுவிட வேண்டும். நோன்பை கண்களால் கண்டு ஆரம்பிப்பது என்பது எங்களுக்கு தெரியும். மக்ரிபுடைய அந்த நேரத்திலே தான் நாங்கள் பிறையை பார்ப்போம். அதனுடைய அர்த்தம் என்னது? நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள் என்றால் அடுத்த நாளைக்குத்தான் நாங்கள் என்ன செய்வோம்? நோன்பை நோற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அதே போன்று தான் மக்ரிபுக்கு அந்த நேரத்திலே நாங்கள் பிறையை பார்ப்போம். ஷவ்வாலுடைய பெருநாளுடைய பிறையை அடுத்த நாள் தான் ஃபஜ்ருக்கு பின்னால் அந்த தொழுகையுடைய அந்த நேரத்திலே நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருப்போம். எனவே சகோதரர்களே, இங்கே நீங்கள் அதை கண்டால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்றால் உடனடியாக என்பது அர்த்தம் கிடையாது. அதாவது அந்த நாளைக்கு நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள் என்பது சொல்லப்படுகின்றது. அதே போன்று தான் நீங்கள் அதை கண்டால் நோன்பை விட்டு விடுங்கள் என்பது அந்த நாளை எங்களுக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பிறையை அடிப்படையாக வைத்துத்தான் மாதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று மாதத்தை முடிப்பது என்பதும் பிறை வைத்துத்தான் என்பதை எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஃபஇன் கும்ம அலைக்கும், மேகமூட்டம் ஏற்பட்டு விட்டதென்றால் அல்லது புகை மண்டலம் ஏற்பட்டு விட்டதென்றால், பிறை வெற்று கண்களுக்கு தென்படவில்லை என்றால் ஃபக்துரு லஹு, அதனை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதுடைய விளக்கத்தை எங்களுக்கு வேறு அதே ஹதீஸ்ல எங்களுக்கு வேறு வார்த்தைகளூடாக சொல்லப்படுகின்றது. ஃபக்துரு சலாசீன், 30ஆக நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்? இத்தட்ட சலாசீன், எண்ணிக்கையை நீங்கள் 30 ஆக்கி பரிபூர்ணப்படுத்துங்கள். இன்னும் ஷஅபானுடைய மாதத்தை 30ஆக நீங்கள் பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே மேகமூட்டம் ஏற்பட்டால் நாங்கள் நிர்ணயிப்பது என்பது அர்த்தம் நாளைக்கு ரமலானாக நாங்கள் எடுப்போம் என்பது கிடையாது. மாற்றமாக நாங்கள் மாதத்தை 30ஆக பூர்த்திப்படுத்த வேண்டும் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். எனவே நாங்கள் பிறையை வெற்று கண்களால் பார்ப்போம். கண்டால் மாதத்தை பூர்த்தியாக்கி, அதாவது 29வது நாளை பூர்த்தியாக்கி அடுத்த நாள் ரமலானுடைய நாளாக இருக்கும். காணவில்லை என்றால் நாங்கள் அந்த மாதத்தை 30 ஆக்கி அதற்கு அடுத்த நாள் ரமலானுடைய நாளாக இருக்கும். இதுதான் இஸ்லாத்துடைய, குர்ஆன் ஹதீஸுடைய, இஜ்மாவுடைய வழிகாட்டுது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே,
நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் வெற்று கண்களால் பார்க்க வேண்டும் என்பது. ஏனென்றால் உங்களுக்கு மேமூட்டம் ஏற்பட்டால் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு திட்ட தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று இன்று பல நவீன கருவி சாதனங்களை கொண்டு பார்க்கப்படுகின்றது. திரையை நவீன கருவி சாதனங்களை கொண்டு பார்க்கப்படுகின்றது. இதை பொறுத்த மட்டில் சகோதரர்களே, ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா, ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா, முஹம்மது சாலிஹ் ஹுசைன் ரஹிமஹுல்லா, ஏனைய இமாம்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள், அதாவது எங்களை நாங்கள் வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களை நாங்கள் கஷ்டமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் வெற்று கண்களால்தான் எங்களுக்கு பார்க்க சொல்லியிருக்கின்ற. எனவே நாங்கள் வெற்று கண்களால் பார்ப்பது தான் ஆக சிறப்பானது. எனவே நாங்கள் இயலுமான அளவு வெற்று கண்களால் பார்ப்பதற்கான முயற்சியை செய்வேன். என்னென்ன மார்க்கம் எங்களுக்கு அதுக்கு மேலால் ஒன்றை வழிகாட்டாத காரணத்தை நாங்கள் அந்த எல்லையை தாண்டி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது, இன்று எங்களுடைய சமூகத்திலே வானவியலை இந்த பிறையோடு சம்மதப்படுத்துவதை நாங்கள் காணுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை காண வேண்டும் என்று சொன்னதன் பின்னால் வானவியலை இந்த பிறையோடு சம்மதப்படுத்துவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலோ சிறப்பான தலைமுறையினர்களான சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்களுடைய காலத்திலோ காணப்படாத ஒன்று. மாற்றமாக அனைத்து மதுஹபுகளிலும் இந்த வழிமுறை கூடாது என்று எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். நேரடியாக ஹதீஸ் எங்களுக்கு இருக்கின்றது. நஹ்னு உம்மத்துன் உம்மியா லா நக்துபு வலா நஹ்தஸிபு, நாங்கள் உம்மி சமுதாயமாக இருக்கின்றோம். இது முழு முஸ்லிம் சமூகத்தையும் வர்ணிக்கக்கூடிய வார்த்தையானதாக நபியுடைய உம்மத் என்பதை வர்ணிக்கக்கூடிய அந்த உம்மத் பிறையுடைய விடயத்திலே கணக்கு வழக்குகளோ அல்ல எழுத்துகளோ அல்லது வானவியல் கல்வியோ பயன்படுத்த மாட்டார்கள் என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸிலிருந்து இமாம்கள் எடுத்து காட்டுகின்றார்கள். வானவியலை பிறையோடு சம்மதப்படுத்த கூடாது என்பது. இதனை தடுத்து கூடாது என்று இமாம்கள் இஜ்மா ஏகோபித்த முடிவாக எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார். எனவே சகோதரர்களே, பிறையுடைய விடயத்தில் வானவியலை பயன்படுத்தக்கூடாது. எந்த அளவுக்கென்றால் ஒரு சமூகம் அல்லது ஒரு ஊரில் உள்ளவர்கள் வானவியலை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களை பின்பற்றக்கூடாது என்று ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஃபத்வா இருக்கின்றது. எனவே நாங்கள் வானவியல் கல்வியை இதனோடு தொடர்படுத்த கூடாது. அடுத்த ஹதீஸ், وعن ابن عمر رضي الله عنهما قال ترى الناس الهلال فأخبرت رسول الله صلى الله عليه وسلم أني رأيته فصام وأمر الناس بصيامه. رواه أبو داود وصححه ابن حبان والحاكم. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மக்கள் ரமலானுடைய பிறையை ஒருவருக்கொருவர் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பிறையை பார்த்ததாக அறிவித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். மக்களுக்கும் நோன்பு நோக்கும்படி, சஹாபாக்களுக்கும் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள். இந்த செய்தியை இமாம் அபூதா சஜஸ்தானி அவர்களுடைய சுனனிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இமாம் ஹாக்கிம் அவருடைய முஸ்தத்ரக்கிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களுடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்தியை சஹீஹ் அபூதாவிலே சஹீஹானதா குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸுடைய நாங்கள் வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அஹ்ரஜ அபூதாவுத் வப்னு ஹிப்பான் வல் ஹாக்கிம் என்று சொல்வது சிறப்பானது என்பதை ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். சகோதரர்களே,
நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், அதாவது நீங்கள் பிறையை கண்டால் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று. பிறையை வைத்துத்தான் நோன்பை அடையாளம் காண வேண்டும். சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய காலத்திலே பிறையை பார்த்துத்தான் நோன்பை நோட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிறையை பார்ப்பதற்காக முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் தரா அன்னாஸ், சஹாபாக்கள் வானத்திலே பிறையை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னால், இதா ரஅய்துமூஹு ஃபஸூமு, நீங்கள் அதை கண்டால் நோன்பு, அதாவது பிறையை கண்டால் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்றால், ஒவ்வொருவரும் பிறையை கண்டு ஒவ்வொருவரும் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது ஒருவர் அல்லது ஒரு சாரார் பிறையை கண்ட அறிவித்தால் முழு பேரும் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டுமா என்பதுதான் இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் படிக்க வேண்டிய பாடம். ஏனென்றால் ஆரம்பத்துள்ள ஹதீஸ் என்ன சொல்கின்றது, நீங்கள் அதை கண்டால் நீங்கள் நோன்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி, இப்ப நாங்க காணவே நாங்க பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு அதனை தெளிவு காட்டுகின்ற எவ்வாறு என்று சொன்னால், மக்கள் சஹாபாக்கள் பிறையை பார்த்து கொண்டிருந்தார்கள், நான் பிறையை கண்டேன். இங்க கண்டது யார்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மாத்திரம்தான். அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், நான் பிறையை பார்த்தேன் என்று சொல்லி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நோன்பு நோட்கின்றார்கள். சஹாபாக்கள் அனைவருக்கும் ஏவுகின்றார்கள், நீங்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளும்படி. எனவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகின்றது, ஒருவர் நோன்பு நோட்பதை கண்டால் ஏனைய அனைவர்கள் மீதும் அது கடமை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, நோன்பை பொறுத்த மட்டில் ஒருவர் சாட்சி பகர்ந்தாலும் கூட அந்த அடிப்படையில் ஏனைய அனைவரும் நோன்பு நோட்பது என்பது கடமையானதாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கின்றது. ஆனால் அந்த சாட்சி சொல்லக்கூடியவர் நீதத்தன்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாட்சி சொல்லக்கூடியவர் நீதத்தன்மை உள்ளவராக இருக்க என்றால், அப்துல் ரஹ்மான் இப்னு ஏனைய ஹதீஸ் சுனன் நசையிலே வரக்கூடிய ஹதீஸிலே இருக்கின்றது, உங்களிலே நீதமான முஸ்லிமான 2 பேர் சாட்சி சொல்ல வேண்டும் என்று முஸ்னத் அஹ்மத் போன்ற நூல்களிலே காணப்படக்கூடியதானதாக இருக்கின்றது. எனவே அந்த ஹதீஸின் அடிப்படையில் எங்களுக்கு உலமாக்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள், நீதமானவர்களாக இருக்க என்றால், இந்த சஹாபியை பொறுத்தவரை நாங்கள் சஹாபத்துக்குள்ளும் அதுவும் சஹாபாக்கள் நீதமானவர்கள் என்ற அடிப்படை. எனவே அவர் முஸ்லிமானவராக இருக்க வேண்டும், நீதமானவராக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உலமாக்கள் கூறுகின்றார்கள். சகோதரர்களே, எனவே பிறையுடைய விடயத்திலே ரமலானை பொறுத்த மட்டும் நுழைவதற்கு ஒருவராக இருந்தாலும் கூட நாங்கள் அவருடைய அந்த பிறையுடைய செய்தியை எடுத்து ரமலானுடைய நோன்பை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் ரமலானிலிருந்து வெளியேறுகின்றது என்பதை பொறுத்த மட்டும், ஏனென்றால் இதா ரஅய்துமூஹு ஃபஅஃப்திரு, நீங்கள் அதை கண்டால் நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள், அதை கண்டால் நீங்கள் இதாகுங்கள் என்ற அடிப்படையில ரமலான் இல்லாமல் ஷவ்வாலுடைய பிறையை காணக்கூடிய அந்த விடயத்திலே 2 நீதமானவர்கள் காண வேண்டும் என்பதை 4 மதபுடைய உலமாக்களும் இமாம்களும் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். ஏனென்றால் அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு ஹத்தாப் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்ன ஹதபன் நாஸ ஃபில் யௌமில் லதி யுஷக்கு ஃபீஹ், அவர் சந்தேகத்துக்குரிய அந்த நாளில் ஹுத்பா செய்கின்றார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், அலா இன்னி ஜாலஸ்து அஸ்ஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருந்தேன். வஸஅல்துஹும், நான் அவர்களிடத்திலே வினவினேன். வ இன்னஹும் ஹத்தஸூனி, அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, நீங்கள் பிறையை கண்டு நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள், அதை கண்டு நோன்பை விட்டுக் கொள்ளுங்கள். வ அன்சுகூலஹா, உங்களுடைய குர்பானியுடைய அறுப்பை அதை கொண்டு நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு ஸலாஸீன், மேகமூட்டம் ஏற்பட்டால் மாதத்தை 30ஆக பூர்த்தியாக்கணும். ஃபஇன் ஷஹித ஷாஹிதானி, 2 பேர் சாட்சி சொன்னால் ஃபசூமு வ அஃப்திரு, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் நோன்பை திறங்க. எனவே 2 பேர் சாட்சி சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய அறிவிப்பையும் நோன்பிலே நுழைவதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். வெளியேறுவதை பொறுத்த மட்டில் எங்களுக்கு இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது 2 பேர் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. எனவே 2 பேருடைய சாட்சித்தான் நோன்பிலிருந்து வெளியேறுவதை அடையாளம் காட்டுகின்றது என்பதை குறிக்கின்றார்கள். இந்த செய்தி இமாம் நஸாயி அவருடைய சுனனிலும் இமாம் தாருக்குத்னி அவருடைய சுனனிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று சொல்லி ஷேக் நாசிர் அல்பானி ரஹிமஹுல்லா சஹீஹ் நஸையிலே எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுங்க. எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸை வைத்து எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். அதாவது நாங்கள் நோன்பு நோட்பதாக இருந்தால் ஒருவருடைய சாட்சியை எடுப்பது போதுமானதாக இருக்கும். நோன்பை விடுவதாக இருந்தால் இருவருடைய சாட்சி அவசியமானது. அதே போன்று அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், மா ரவாஹு ரஜுலு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களிலிருந்து ஒருவர் இக்தலஃபன் நாஸ் ஃபி ஆகிர் யௌமி மின் ரமதான், ரமதானுடைய கடைசி நாள்ல மனிதர்கள் கருத்து வேறுபட்டார். ஃபகதிம அராபியானி ஃபஷஹிதா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில்லாஹி லஅஹல்லல் ஹிலால அம்ஸ் அஷியா ஃபஅமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ அய்யுஃப்திரு வ அய்யக்து இலா முஸல்லாஹும். இந்த செய்தியை இமாம் அபூதாவுத் அவருடைய சுனனிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஷேக் நாசிர் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் சுனன் அபீதாவை இந்த ஹதீஸை சஹீஹ் சொன்னார். அதாவது மக்கள் சஹாபாக்கள் அதாவது நாளைக்கு ரமதானா இல்லையா என்றதுல கருத்து வேறுபட்டு கொண்ட நேரத்தில் 2 கிராமப்புற அரபிகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி பகருகின்றார்கள். நேற்று இரவு நாங்கள் பிறை கண்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நோன்பை விடும்படி சொல்கின்றார்கள். இன்னும் நாளை அவருடைய முசல்லாவுக்கு செல்லும்படி சொல்கின்றார்கள் என்ற இந்த ஹதீஸிலும் 2 பேர் சாட்சி சொன்னதாக நாங்கள் அடையாளம் காண்கிறோம். எனவே சகோதரர்களே, பிறையுடைய விடயத்திலே நோன்புடைய பிறைக்கு ஒருவருடைய சாட்சி போதுமானது என்பதும், ஷவ்வாலுடைய பிறைக்கு இருவருடைய சாட்சி அவசியமானதும் என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸிலிருந்து அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். வல்லாஹு அலம். இதுதான் இந்த பாடத்திலே சுருக்கமாக நாங்கள் விளங்க வேணுமான படிக்க வேணுமான அடிப்படைகளாக இருக்கின்றது. ஹாதா மின் இந்தி வைன் அசப்து மின இந்தில்லாஹ் மினல்லாஹ் வைன் அக்தஅது ஃபமின் நஃப்ஸி வமின ஷைத்தான். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு